ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. ஒரு புதிய ப்ராஜெக்டை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சிஎஸ்சி ஐடியிலேருந்து பார்த்தா ஒரு புதிய சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. எந்தமான சர்வீஸ்னால் ஏபிசி, அதாவது அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, மத்திய அரசு சார்பில் ஒரே நாடு ஒரே கல்விக் கொள்கையை பார்த்தா கொண்டு வர போகிறாங்க. இதுக்காக ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாருங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த ஏபிசிக்கான ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்க. இந்த ஏபிசியை பொறுத்த வரைக்கும் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், இதில் நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் இருந்து சரி, எந்தமான அதாவது ஸ்கூலில் படிப்பீங்க பாருங்கள், உங்களுடைய எல்லா மார்க் அப்டேட் பண்ணுறது, உங்களுடைய எல்லா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும், நீங்கள் என்னமான அச்சீவ் பண்ணுறீங்க எல்லாமே இந்த ஏபிசியில் பார்த்தா டே டு டே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஏபிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேருந்து நீங்கள் காலேஜ் போக சொல்ல, ஸ்கூலில் இருக்க மொத்த டேட்டா பேஸையுமே அப்படியே நீங்கள் காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்கள் காலேஜ் படிக்கும் போது எந்த டாக்குமெண்ட்ஸுமே தேவைப்படாது. இந்த ஏபிசியை நீங்கள் காட்டினே போதுமானது, காலேஜ் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் அதேமாரி காலேஜில் எந்தமான பண்ணுறீங்க, எவ்வளோ மார்க் எடுறீங்க, எந்தமான பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அது எல்லா டீட்டெயில்ஸுமே டிகிரி பார்த்தா அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிஜி படிக்க போகிறனா டிகிரிலேருந்து பிஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மொத்த பயோ இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த ஏபிசியில் பார்த்தா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீமாக தான் பார்த்தா ஏபிசியை கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தா பல்வேறு ஸ்கூல் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏபிசி ஷல் டெபாசிட் கிரெடிட்டட் அவார்ட் பை த ரேஷியோ இன்ஸ்டியூட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இது நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ சம்மந்தப்பட்ட ஸ்கூல் இன்ஸ்டியூட் இருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்கூலில் தான் அவங்களுக்கு அந்த ஏபிசி சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அவங்களுக்கான கார்டை நம்ம அப்டேட் கொண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஏபிசிக்கான ஃபீச்சர்ஸ் என்ன, அதேமாரி பெனிஃபிட் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் 7 வருஷம் ஸ்டோர் பண்ணி வச்சுன்றதை சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போனாலும் அதுக்கான கிரெடிட்டை வேறு இடத்துக்கு நீங்கள் டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட்டாக பார்த்தா ரெகனைசேஷன் பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நமக்கு விஎல்இ என்ன பண்ணலாம், சிஎஸ்சியோட ரோலை பொறுத்த வரைக்கும் விஎல்இ கேன் கோ டு த டிஜிட்டல் சேவா போர்ட்டல், இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், abc.card.csccloud.in. இதில் போயிட்டு டு ஸ்டார்ட் ரெஜிஸ்டரிங் த அப்ளிகேண்ட். ஸோ அப்ளிகேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஏபிசிக்கான கார்டு நீங்கள் பார்த்தா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா திரும்ப ஒரு அப்ளிகேனுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கார்டை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஏபிசிக்கான ஒரு கார்டு மாரி வந்துடும். அந்த கார்டை நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். அதேமாரி அவங்களுக்கு டூப்ளிகேட் கார்டு வேணாலும் சரி நம்ம டவுன்லோட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தா சிஎஸ்சியில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கார்டுக்கு 30 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. விஎல்இ உட் கெட் 22 ரூபாய் நமக்கான கமிஷன்ஸாக ஒவ்வொரு ஏபிசி கார்டுக்கும் நமக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்டையும் சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்கூல்லையுமே ஏபிசி கொண்டு வர போகிறாங்க, இந்த ஸ்கீமை கொண்டு வர போகிறாங்க. அதன் காரணமாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த ஐடி கார்டு அப்ளை பண்ணி ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஸ்கூலில் பார்த்தா ஐடி கார்டு கொடுக்குறது வாய்ப்பு இல்லை, அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க, வெளியில் போய் டவுன்லோட் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம சிஎஸ்சி மூலமாக இந்த சர்வீஸ் இருக்கிறதால நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கார்டை டவுன்லோட் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கான கமிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம ரோலை பொறுத்த வரைக்கும் நமக்கான கார்டை பார்த்தா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுது. ஸோ இதான் நமக்கான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது, ஏதாச்சும் மெயின்டைன் பண்ணுறதா நம்மளே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிபிடியில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு லாகின் ஆஸ் விஎல்இ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான சிஐசிஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேபிள் ஏபிசி அப்படின்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு டிஜிலாக்கர் மூலமாக நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏபிசிக்கான அந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு ஏபிசி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 30 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தா
7.2 வந்து பார்த்தா டெபிட் ஆகிடும் அமௌண்ட்டு. மீதி வந்து ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு தான் அதுக்கான அமௌண்ட் வாங்க போகிறீங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோட் ரிசிப்ட்னு கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஏபிசி கார்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கார்டு வந்து பார்த்தா டவுன்லோட் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ இதான் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக இந்த ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். அப்போ கண்டிப்பாக உங்கள் சென்டருக்கு வருவாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.